இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. பல நேரங்களில் நாம் ஏமாற்றம் அடைகிறோம். தேவன் நம்மை மறந்து விட்டாரோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. அவர் நம்மில் பிரியமாய் இல்லை என்கின்ற எண்ணத்துக்கு நாம் வந்து விடுகிறோம். பல நேரங்களில் மனம் சோர்ந்து போகிறது, உள்ளம் சோர்ந்து போகிறது, மனதில் வேதனை கொப்பளிக்கிறது. ஆண்டவருக்கு நமக்குமான அந்த தொடர்பு அறுந்து போனது போன்ற ஒரு உணர்வு வருகிறது. இல்லை அன்பானவர்களே, நம்மை நினைவு கூறது தேவன். நம்மை நினைத்து பார்க்கிறவர். நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய வேதனையை, நம்முடைய உபத்திரவத்தை அவர் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்மேல் கரிசனையில் அவர் தேவன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நினைக்கிறார், நினைத்து பார்க்கிறார். ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை அவர் மாற்றுகிறவர் அல்ல. அவர் அந்த வார்த்தையை சரியாக நினைவில் வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஒரு உடன்படிக்கையை அவர் செய்துவிட்டால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் கவனமாக இருப்பார். தேவனுக்கும் நமக்குமான உடன்படிக்கை இருக்கு பாருங்கள். அந்த உடன்படிக்கை மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. ஆண்டவராகிய தெய்வம், கர்த்தராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் அயர்ந்து போக மாட்டார். அதை செய்து முடிப்பார். உடன்படிக்கை நினைவு கூறுகிற கர்த்தர். இந்த நாளிலே அது போன்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன வாக்குத்தத்தம் அது? லேவியராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 42வது வசனம். நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும், ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும், ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். அதாவது முற்பிதாக்களிடத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையை நினைப்பேன் என்று சொல்லுகிறார். முற்பிதாக்களோடு தான் செய்த உடன்படிக்கை, அதாவது யாக்கோபுடைய லைஃப்ல தேவன் அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இருக்கிறது. அவனுடைய தந்தை ஈசாக்கோடு தேவன் செய்த உடன்படிக்கை இருக்கிறது. ஈசாக்குடைய தந்தை ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை நான் மறக்கலப்பா, அந்த உடன்படிக்கை நான் நினைப்பேன், அந்த உடன்படிக்கையின்படி நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஆண்டவர் மனுஷனோடு உடன்படிக்கை செய்து கொண்டால் அதை மறக்க மாட்டார். அந்த உடன்படிக்கையை நினைக்கின்றார். அன்பானவர்களே, தேசம் நினைக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை நினைப்பார் என்றால் நிச்சயமாக ஒரு நன்மை நடக்கும். பிரியமானவர்களே, தேவன் உங்களை நினைக்கிறாரா? தேவனுடைய அந்த நினைவு உங்கள் மேல் வந்துட்டா போதும், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நிகழ்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். அன்பிற்குரியவர்களே, சங்கீதம் 115:12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நினைச்சிட்டாலே நமக்கு ஆசீர்வாதம் தான், அல்லது நன்மை தான். பாருங்க, நன்மை செய்யும்படி நினைத்தருளும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? நெகேமியா புத்தகம் 5:19. அதே போல நெகேமியா 13:31. அவர் நம் நன்மை செய்யும்படி நினைத்தருளும் என்று அங்கே ஒரு ஜெபம் செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல சகரியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் நன்மை செய்யும்படி நினைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை நினைத்துட்டார்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில நன்மை வரப்போகிறது என்று அர்த்தம். தேவன் நம்மை நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக நன்மை நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கைய, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கைய, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைப்பேன். இந்த தேசத்தை நினைப்பேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நினைப்பேன், கவலைப்படாது என்றார். அன்பானவர்களே, நீங்க வேதம் முழுக்க பாருங்களேன், எங்கெல்லாம் ஆண்டவர் நினைப்பேன்றாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு. எங்கெல்லாம் நான் உன்னை நினைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு, அங்கே அற்புதம் நடக்கிறது மாத்திரம் இல்லை, என்னை நினைச்சருளும் யாரெல்லாம் ஜெபிச்சாங்களோ அங்கேயே அற்புதம் நடந்துச்சு. நான் எவ்வளவு உண்மையுத்தமாக நடந்து என்பதை நினைத்தருளும் என்றான் எசேக்கியா. அவனுடைய ஆயுசினால 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார். அவள் மகிமையான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான் ஒரு திருடன். இன்றைக்கே என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். நீங்க பாருங்களேன், நினைத்தருளினார் அப்படின்ற வார்த்தை, நினைத்தார், நினைத்தருளும் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் தேவன் ஒரு பெரிய நன்மையை செஞ்சிருக்கிறாரு, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கு. ஆண்டவருடைய தயவினால கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் கடாட்சித்து, தேவன் நன்மை செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் அலங்கரிக்க முடியும், உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்த முடியும். அவர் உங்களை நினைச்சா போதுங்க, ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். என் தேவனுடைய நினைவுகள் என் மேலே இருந்துட்டா, கொஞ்சம் அவர் என்னை பற்றி நினச்சிட்டார்னா என் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது, அசாதாரணமாக இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னுடைய தாசன்கள் மேல் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை, அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நான் நினைப்பேன், நான் கைவிட்டுருவேனா?
நான் மறக்க மாட்டேன். அந்த பூர்வீக நாட்களில் நான் செய்த உடன்படிக்கையை, ஆபிரகாமோடு யாக்கோபோடு ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கையை நான் நினச்சிருக்கிறேன், அற்புதம் செய்வேன்றார் கர்த்தர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையினுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகத்துவமான காரியத்தை செய்வார், ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார். நீங்கள் மேன்மையாக நிறுத்தப்படுவீர்கள், நிலைநிறுத்தப்படுவீர்கள். கர்த்தருடைய உயர்வை உங்களுடைய கண்கள் நிச்சயம் காணும். அன்பானவர்களே, தேவனுடைய அந்த ஆசீர்வாதம், தேவனுடைய அந்த பிரசன்னம், மேன்மையும் மகிமையும் உங்களை அளவில்லாமல் மூடட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இப்போ கர்த்தர் அப்படி தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைக்கணும்னா நாம் என்ன செய்யணுன்றதை உங்களோடு பேசுகிறேன். வழக்கமாக நான் பேசுகிறது தான் வாக்கு தத்தங்களை வெறுமனே சொல்லிட்டு போகாமல், அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நான் உங்களோடு பேசி வருகிறேன், நிபந்தனைகளை பேசி வருகிறேன். ஆண்டவராகிய தெய்வம், கர்த்தராகிய தெய்வம் அந்த நிபந்தனைகளின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். கர்த்தருடைய திருக்கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய அற்புதமான ஆசீர்வாதமான உயர்வுகளை நாம் காண்பதற்கு வேதவசனம் சொல்கிற நிபந்தனைகளை கவனிக்கலாம். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நாம் ஆண்டவர் மேல் ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தியினுள் 1வது அதிகாரம் 72வது வசனம். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும், 75வது வசனம், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அதாவது உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு இயேசுவாக வெளிப்பட்டார். முற்பிதாக்களோடு தான் செய்து கொண்ட உடன்படிக்கை, குறிப்பாக ஆபிரகாமோடு கர்த்தர் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவதற்கு தாவீதின் குமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர், உன் சந்ததிக்குள் பூமியில் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு தாவீதின் குமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தார். உங்களுக்கு தெரியுமா, புறையின மக்களாக இருக்கிற வெகு ஜனங்கள் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9 மற்றும் 29. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்களாம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும், ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்மிலே நிறைவேற்றி கொடுக்கிறார். அவர் நம்மிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார். எனது அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவரை நம்பிக்கை வைப்போம். கிறிஸ்து இயேசுவின் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை, கிறிஸ்து இயேசுவின் மேல் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்திருக்கிற சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கும். ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே ஆழமான, கிறிஸ்து இயேசுவின் மேலே அதிகமான அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை நாம் வைக்கும் பட்சத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், நம்மை கனப்படுத்துகிறார். இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை நிமிஷம் இருக்கு? இரண்டாவதாக, நம்மை தாழ்த்தி நம்முடைய தப்பிதத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த உடன்படிக்கையை நினைக்கிறார், நம்மை மறக்காமல் காப்பாற்றுகிறார். லேவியராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். எப்போ கர்த்தர் நினைப்பார்? ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிற போது, தான் செய்த தவறு என்பதை அவன் ஒத்துக்கொள்கிற போது, தன்னை தாழ்த்தி தன்னுடைய தப்பிதத்தை ஒரு மனிதன் ஒத்துக்கொண்டால், என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அவர் தகப்பனோடு தன்னுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைக்கின்றார். தாழ்த்தி நாம் நம்முடைய தப்பிதத்தை ஒத்துக்கொள்வது,
வேதாகமத்தில் பாருங்கள், யாரெல்லாம் தன்னை தாழ்த்தினாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் இரக்கமாய் கிருபையாய் மன்னித்து அவர்களுக்கு அவருடைய பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தாழ்த்துவது 1 ராஜாக்கள் 21:29 ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தினதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அவன் தாழ்த்தினான் என்று அவர் சொன்னார். அதே போல யோசியா ராஜா தன்னை தாழ்த்தினான் என்பதை தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 22:19 எழுதப்பட்டிருக்கிறது. யோசியா தன்னை தாழ்த்தினான், இருதயத்தை தாழ்த்தினான், தன்னுடைய தப்பிதங்களை ஒத்துக்கொண்டார்கள். அப்படி தாழ்த்தினவர்களுக்கு தேவன் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஒரு தேசம் மழை இல்லாமல் கஷ்டப்படுன்னு சொன்னால் அந்த தேசம் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி மன்றாடினால் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 2 நாளாகமம் 7:14 நாம் அதை வாசிக்கிறோம். தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். உடன்படிக்கை நினைவு கூர்ந்து சகாயம் பண்ணுகிறார், அவளுக்கு அற்புதம் செய்கிறார். 3வதாக தேவனுடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறாராம். உபாகம புத்தகம் 4வது அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் மறக்க மாட்டார். நாம் அவருடைய பிரமாணத்தின்படி நடந்தால், அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு, அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் செவி கொடுத்து அதில் சொல்லப்படுகிற நிபந்தனைகளின்படி நடந்து அவர் சொல்லுகிற சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ துவங்கினால், எனக்கு அன்பானவர்களே, அவர் செய்த உடன்படிக்கையை அவர் மறக்கவே மாட்டார். மறக்க மாட்டாண்டால் நினைவு கூறுவார் என்று பொருள். அவரை மறக்காமல் வச்சிருப்பார், மனசில் வச்சிருப்பார். என் மகன், என்னுடைய மகள், அவளுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் தான் செய்த உடன்படிக்கையை மறக்காமல் வைத்திருப்பார். உடன்படிக்கை மறந்து போக மாட்டார். மற்றொரு வசனம் உபாகம புத்தகத்தில் இருக்கிறது பாருங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாய் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். பிதாக்களுக்கு என்ன ஆணையிட்டாரோ அந்த ஆணையின்படியே செய்வார். நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, அவருடைய குரலுக்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உன் பிதாக்களுக்கு என்ன ஆணையிட்டார் கர்த்தர், என்ன உடன்படிக்கை செய்து கொண்டார், அதன்படியே அவர் உனக்கு செய்வார். நீ விருத்தி அடைவாய். இப்பொழுது இருக்கிறதை போல உன் வாழ்க்கை இருக்கிறதில்லை. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீ உயர்ந்த நிலையிலே இருக்கும்படி, உயர்த்தப்படும்படி தேவனாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்து உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர், நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை நினைவு கூறுவதாக அவர் சொல்லுகிறார். 4வதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை ஆண்டவர் நினைத்து பார்க்க, அதை நினைத்து நமக்கு சகாயம் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுக்கு பயந்து வாழுங்கள், கர்த்தருக்கு அஞ்சி வாழுங்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் கர்த்தர் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி வாழ்வதற்கு நீங்கள் பயமில்லாமற் போனால் அவர் செய்த உடன்படிக்கையை அவர் மறந்து போகக்கூடும். ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ துவங்கும் போது, தேவனுக்கு அஞ்சி நீங்கள் வாழ துவங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகத்துவங்களை செய்கிறார், ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கின்றார். 111வது சங்கீதத்தின் 5வது வாக்கு இப்படி சொல்கிறது: தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். தம்முடைய உடன்படிக்கையை அவர் என்றென்றைக்கும் நினைப்பார். ஆண்டவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டால் அதை என்றென்றைக்கும், கடைசி வரைக்கும், நிரந்தரமாக அதை நினைப்பார். அவருக்கு நீங்கள் பயந்து வாழ்வீர்களே. ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிறோமா? தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா? நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன அளவில் தெய்வத்துக்கு பயந்தா கூட அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. தேவனை அறியாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த சிலருடைய வாழ்க்கையில் அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்க தீர்மானிக்கும் போதே கர்த்தருடைய ஆசீர்வதிச்சார். உதாரணமாக சொல்லணும்னா,
எகிப்தியனுடைய மருத்துவச்சிகள். யாத்திராகமம் 1 அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனங்கள் வரை வாசித்து பாருங்க. அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க பண்ணினார். தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எகிப்தியர்கள் தான், எகிப்திய விக்கிரகங்களை வழிபட்டவர்கள் தான். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் தேவனுக்கு பயந்ததினால ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னும் முழுமையாக அவர் மீட்கப்படவில்லை, இன்னும் முழுமையாக அவர் விடுதலை பெறவில்லை. ஆனால் தேவனுக்கு பயந்ததினால அவர்கள் தேவனுடைய நன்மையை அனுபவித்தார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவையில் அடிக்கப்படுகிற வரைக்கும் ஒரு கொள்ளைக்காரனாக, குடிகாரனாக, விபச்சாரக்காரனாக, தெய்வீகத்துக்கு மிக பெரு தூரத்தில் இருந்த ஒரு மனிதன் இயேசுனுடைய அருகிலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வன் உணர்றதான், நாம் செய்த தவறு, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். ஆனால் இவரோ தகாதொன்றை செய்யலை, நாம் செஞ்ச தப்பிதத்துக்கு நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். ஆனால் இயேசு அப்படி தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு தவறு செய்யலை என்று சொல்லிட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். அதற்கு முன்பதாக மற்றொரு திருடன் இயேசுவை நிந்தித்துக் கொண்டிருந்த போது அவனை நிறுத்திட்டு சொல்றான், எப்பா, நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவர் தகாதொன்றை நடக்கலை, இவ்வளவு பெரிய ஆக்கணைக்கு நீ உட்பட்டவனாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு கேட்குறான். அந்த கேள்வி அவன் கேட்கும் போதே தான் தேவனுக்கு பயப்படுவதாகத்தான் அறிக்கை பண்ணுகிறான். நான் தேவனுக்கு பயப்படுறேன்ப்பா, நீ கர்த்தருக்கு பயப்படுறது இல்லையா என்று சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் பக்கம் திரும்பி நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்ட போதே கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். தேவனுக்கு நீங்கள் அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தால், தேவனுக்கு பயந்து நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். ஆம், அளவிட முடியாத தெய்வீக இரக்கத்தை, அளவிட முடியாத தேவ ரட்சிப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வேதம் முழுக்க பாருங்கள், தேவனோடு உடன்படிக்கை போய் செய்து கொண்ட அந்த பிள்ளைகளுடைய உடன்படிக்கத்தை நினைவு கூறுவதற்கு காரணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்க முடியும், ஒரு மேன்மையை இயேசு தர முடியும், உடைய வாழ்க்கையை அழகுபடுத்த முடியும், உடைய வாழ்க்கையில் சிறந்த உயர்வுகளை அவர் கொடுக்க முடியும். நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்கிற போது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்குத்தான் ஐஸ்வர்யம் உண்டாகும் என்று நீதிமொழிகள் 22:4 வாசிக்கிறோம். தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில், அன்பானவர்களே, தேவன் நம்மை மறக்கவே மாட்டார். நம்மிடத்தில் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நம்மை கனப்படுத்துவார். கடைசியாக அவரை நோக்கி கூப்பிடுவது. கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூற வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள், அபயமிடுங்கள். நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எனக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்களுக்கு தயப்பாராட்டுவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். அன்பிற்குரியவர்களே, சங்கீத புத்தகம் 106 சங்கீதம் 44-45. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு கூப்பிடுதலை கேட்கும்போது அவர் உடன்படிக்கையை நினைத்தார், மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை நினைக்கிறார், உடன்படிக்கையை நினைக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது மற்றொரு வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப அருகில் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அருகில் இருக்கிறார். உங்களுக்கு அவர் தயவு செய்வார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் அருகில் தெய்வத்தினுடைய பிரசன்னம், உங்கள் அருகில் தெய்வத்தினுடைய உதவி உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை அளவில்லாமல் நிரப்புவார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களே, இந்த அருமையான நாளில், அருமையான சந்தர்ப்பத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமின் பிரசன்னம் உங்களை மூடற்றும் என்று நான் ஜெபிக்கின்றேன். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவதில் கவனமாயிருங்கள். இருதயத்தை கிழித்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உள்ளம் உடைந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடும் பொழுது உங்கள் அருகில் அவர் வருவார், உடன்படிக்கை நினைவு கூறுவார். நன்மை நிச்சயம் நடக்கும். அன்பானவர்களே, நன்மையை கர்த்தர் செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 400 வருஷம் உபத்திரப்பட்ட அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க, தேவனை நோக்கி சத்தமிட ஆரம்பித்தார்கள்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவரே எனக்கு தயை பாராட்டும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே எனக்கு தயை பாராட்டும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எனக்கு அதிசயம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சு விட்டார்கள் ஜனங்கள். எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுக்கு வெற்றி வேணும், எங்களுக்கு ஜெயம் வேணும், பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு, மிக பாரத்தோடு செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இன்னும் கூட யாத்திராகமம் 6:5 வாசித்து பாருங்கள். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் உடன்படிக்கையை நினைச்சேன், நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன். என் பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும். அந்த 2வது அதிகாரத்திலிருந்து நான் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், இஸ்ரேல் மக்களுடைய பெருமூச்சு கூக்குரலை கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே கேட்கப்பட்டது. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், அவர்களை நினைத்தருளினார். தன் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். அதை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கினார். பிரியமானவர்களே, தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். அவர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த அற்புதமான நாளிலே ஆச்சரியமான தெய்வம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வித்து உயர்த்தப் போகிறார். உடன்படிக்கை நினைவு கூறுகிற கர்த்தராய் இருப்பதினாலே அவர் நினைக்கும் போதே ஒரு ஆசீர்வாதம் வரும், அவர் நினைக்கும் போதே ஒரு அற்புதம் நடக்கும். உடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். என் தெய்வத்தினுடைய இந்த ஆசீர்வாதத்தை உடைய கண்கள் காணும். அன்பானவர்களே, துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். உடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, உடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. தேவனாய் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். சீக்கிரத்தில் மாற்றத்தை பார்ப்பீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்படி நம்மை எப்பொழுதும் நினைக்கிறார். அவர் நம்மை நினைத்தா போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று எங்கெல்லாம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதோ, தேவன் நினைத்தருளினான் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு நன்மை உண்டாகிறது அல்லவா? இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைப்பார். ஆகவே நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. அவர் உங்களை நினைக்கணும்னா நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், உடைந்த உள்ளத்தோடு கூப்பிடுங்கள், நொறுங்கின இதயத்தோடு கூப்பிடுங்கள். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, இந்த வேளைக்காக நன்றி. உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். எனவே உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினால், தெய்வீக நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நினைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். தெய்வத்தினுடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். லார்ட், bless them Jesus. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.